கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வீட்டில், ஒரு தெருவில், ஒரு ஊரில் வாழ்கிற ஹீரோயிசம் கொண்ட வீரனை சினிமாவில் ஹீரோவாக காட்டி பெருமைப்படுத்தக்கூடிய இயக்குனர் முத்தையா. இயக்குனர் முத்தையாவை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி பெருமைப்படுத்தியவர் இயக்குனர் சசிகுமார். இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கும் படம் தான் கொடி வீரன். கடந்த 7ஆம் தேதி வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த கொடி வீரன் யார், இவங்க குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியமானவர் அப்படின்றத வந்திருக்க டீம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. வணக்கம், வாழ்த்துக்கள். ஸோ படம் வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு வீரன், அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் அப்படின்னா வந்து நிறையா விஷயங்கள் தேவைப்படுது. ஒழுக்கமாக இருக்கணும், ஸோ தன்னோட குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும், பெற்றவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், அண்ட் ஊரில் எந்த பிரச்சனை நடந்தாலும் முன்னாடி போய் நிற்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ உங்கள் படத்தில் வர ஹீரோக்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் தான் ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொடி வீரன் எப்படிப்பட்டவர்? இந்த கொடி வீரன் தான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களே. ரொம்ப தன்மையானவர், ரொம்ப வீரமானவர். எங்கள் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா முன்னாடி நின்று கேட்பார். ஆனால் அப்படியாப்பட்ட கொடி வீரன் எக்ஸ்ட்ரா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பிரச்சனை வர்றப்போ விலகி போகிறாரு. அது ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறது தான் கொடி வீரன். இசையமைப்பாளர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களுக்கும் சசிகுமார் சாருக்கும் ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன்ல. சுந்தரபாண்டியன்லேருந்து பேக் டு பேக் பண்ணுற படங்கள் எல்லாமே நல்ல ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துடைய பாடல்கள் இளைஞர்களை வந்து எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருக்கு, ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து இப்போ நாங்கள் ஒரு பிட்டு டியூன் போடுறோம். சசிகுமார் சார் ஆடினா வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு மூமெண்ட் நம்ம போடலாம். எல்லாரும் சேர்ந்து போடுங்க, அந்த டியூனை போடுங்க ப்ளீஸ். பெரிய வரைக்கும் கொண்டாடுற ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட இசை அறிவியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சாங் வந்து பிகினிங்லேருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த சாங்க்கு. பாலசரவணன் சொல்லுங்கள். வணக்கம். நிறைய ஹிட் படங்களில் நடிச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாாக. ஸோ முத்தையா சார் அண்ட் சசிகுமார் சார் இவங்களோட காம்பினேஷனில் வர எல்லா படங்களையும் நீங்கள் இருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக, நிச்சயமாக. அது வந்து அப்படி என்ன உங்களோட மாடுலேஷன் என்ன அவருக்கு பிடிச்சி போச்சு டைரக்டருக்கு? அது இந்த ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங் வைஸ், பாடி லாங்குவேஜ். இல்லை, அதை நான் சொல்கிறத விட அண்ணனே சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், பெருமையாகவும் இருக்கும். அது அண்ணன் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் சார். பாலா வந்து என்னென்னா ஒவ்வொரு காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். அப்புறம் அந்த படத்தில் நான் குட்டி புள்ளி வச்சிருந்த கேரக்டர் பப்பு, அந்த கேரக்டருக்கு ஆள் நல்லா பல்காக இருக்கணும். அந்த வயசை ரொம்ப பல்காக இருக்கணும். ஸோ அப்புறம் ஊரில் இழுத்து விட்டு தெரிகிற கேரக்டரு, யாரையும் தெருவில் எடுத்து தெருவில் எடுத்துகிற மாதிரியா. ஸோ அந்த கேரக்டர்லாம் பர்ஃபெக்டாக இருப்பாப்புல. நல்ல டைமிங்கு விட்டு டைமிங்கில் ரியாக்ஷன் நல்லா பண்ணுவாப்புல. ஸோ அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாப்புலன்னு தான் பாலாவை எடுத்தேன். அதுக்கப்புறம் கூட 2-3 படங்கள் அமையலை. 2 பேரும் சேர்ந்து ஒரு பண்ணலான்னு பார்த்தா அமையலை. அப்புறம் இதில் வந்து சசி சார் கூட ஆல்ரெடி ஹிட் காம்பினேஷனு. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இதிலும் அதே மாதிரி கரெக்டாக டைமிங்காக பண்ணியிருக்காப்புல. சசிகுமார் சார் அவர் வச்சுருக்க நிறுவனத்தில், அதாவது கரிமூட்டை வச்சுருப்பார். அந்த கரிமூட்டத்தில் நான் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன். ஆனால் அது வேலைக்காரனாக மட்டும் இல்லாமல் ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஒரு விசுவாசமான ஒரு தம்பி, கூட பிறக்காட்டினாலும் ரொம்ப விசுவாசமான தம்பி. அவங்க குடும்ப நிகழ்வுகளில் முக்கியமாக கலந்துக்கூடிய ஒரு தம்பி. செம்ம காமெடியான கேரக்டரு. அது கூட அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராகவும் இருக்கும். காமெடி மட்டும் பண்ணாமல் காமெடியான விஷயத்தை இவ்வளோ சீரியஸாக சொல்கிறீங்களே. இல்லையே, எந்த மாதிரியான காமெடி? இல்லை, நான் ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் பற்றி சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குறத நான் சொல்கிறேன். அந்த மாதிரி காமெடியும் சப்போர்ட்டிங் கேரக்டரும் கலந்த ஒரு விதமான ஒரு கேரக்டர். 3 ஹீரோயின் உட்காந்துருக்கீங்க. சொன்ன மாதிரி ஒரு கல்யாண வீட்டில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. என்ன ஹீரோ சசிகுமார் சார் மேலே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அன்பை பொழிகிறீங்களோ அதுக்கு இணையாக வந்து பூர்ணா அவரோட அண்ணன் பசுபதி மேலே பொழிகிறாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு இணையாக வந்து நம்ம மகிமா வந்து காதலை பொழிகிறாங்க சசிகுமார் மேலே. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அவரை அன்பை பொழிஞ்சிருக்கீங்கன்னு எங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி இது வந்து இந்த படம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. சாருக்கு வந்து தங்கச்சி அவங்க பண்ணியிருக்காங்க, அண்ட் பசுபதி சாருக்கு வந்து பூர்ணா பண்ணியிருக்காங்க. எனக்கும் அண்ணன் இருக்காங்க, விக்ரம் சுகுமார் சார், அப்புறம் விதாத் அண்ணன் இருக்காங்க. இது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற எனக்கும் சசி சாருக்கும் உள்ளே இருக்கிற ரொமான்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக வந்து இந்த கேரக்டர் இருப்பாங்க. அண்ட் இது
முத்தையா சாரோட எல்லா படங்கள் மாதிரி இதுவும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த பாண்டிங், ஃபேமிலி பாண்டிங் ரிலேஷன்ஷிப், அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த படமும் இருக்குது. ஸோ சசி சார் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள அப்படி ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு பாண்டிங் இருந்தது. ஸோ இட் வாஸ் தட் பாண்டிங் தட் வாஸ். பூர்ணா, ஆக்சுவலாக இந்த படத்துக்காக நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தெரியும். ஸோ உங்களோட கேரக்டர் பற்றி படம் பார்க்காத ஆடியன்ஸ்க்கு நீங்கள். நான் பசுபதி சாருக்கு சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் இப்போ பண்ண ஒரு மூவிஸில் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் தகராறில் கூட கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் கேரக்டர் தான் அதில் பண்ணியிருக்கோம். பட் ஹீரோயினாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் மதுரையில் இருக்குன்னு அந்த திமிர் பிடிச்ச ஒரு கேர்ளாக இருந்தது. பட் திஸ் ஃபிலிம் ஒரு நல்ல படத்துக்கு மொட்டை போட்டிருக்குன்னு ஒரு நல்ல ஹாப்பினஸ் இருக்குது. முத்தியா சார் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ், லைக் ஹீரோஸ்க்கு கொடுக்குற டயலாக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் 3 சூப்பர் ஸ்டார் ஹீரோயின்ஸுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீன் இருக்கும். ஆக்சுவலி எல்லா படத்திலும் அந்த டைம்லலாம் எப்போவுமே ஹீரோஸ் மேலே தான் படம் போயிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் பிரேக் பண்ணி ஃபீமேல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது ப்ரீ கிளைமேக்ஸில் கூட நம்ம 3 பேர் தான் சண்டை போடுவாங்க. we 3 will have a fight. ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருந்தது. அண்ட் இப்போ கிடைக்குன்னு அந்த அப்ளாஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க். ஸோ எப்படி இந்த இவர் கதை சொல்லும்போது இந்த மொட்டை போகிற விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆனீங்க? எந்த நம்பிக்கை? கதை மேலே இருந்த நம்பிக்கையா இல்லை இயக்குனர் சசிகுமார் சார் மேலே இருந்த நம்பிக்கையா? ஃபஸ்ட்டு வந்து சசி சார் மேலே இருக்கிற நம்பிக்கை, முத்தையா சார் மேலே இருக்கிற நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்சு நான் படத்தில் நடிக்க வர ஒரு 5 days பிஃபோர் தான் முத்தையா சார் வந்து எனக்கு அவங்க ஸ்கிரிப்டே கேட்கல. சார் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, சார் மேலே நம்பிக்கை இருக்குது, கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுது, நீங்கள் ஆல்ரெடி 3 படம் பண்ணியிருக்கீங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஸ்கிரிப்ட் கேட்கவே இல்லை. இல்லைங்க நான் சொல்கிறேன், என்ன இல்லை சார் நான் ஸ்கிரிப்ட்லாம் கேட்கல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் பண்ணுறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பாரம் அதிகமாகி போச்சு, என்னடா இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் அந்த கேரக்டரும் அந்த அளவுக்கு வலுவாக இருக்கும். அது முக்கியமான கேரக்டர் தான். அது வந்து உண்மைக்கே நீங்கள் சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு ஹீரோ தான் எல்லாத்துக்கும் மொட்டை போடுவாங்க. ஆனால் ஒரு படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு லேடி கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அந்த கேரக்டர் நான் சாதாரணமாக விட்டுருக்க மாட்டேன். ஸோ அந்த கேரக்டர் தான் படம். அவங்க 3 பேருமே தான், 3 பேர் போட்டி போட்டு 3 பேருமே முக்கியமான ஹீரோ சார் வந்து சசிகுமார் இருந்தாலுமே வந்து இவங்க 3 பேர்த்துக்கும் அவருக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், 3 பேரும். சசி சாருங்கிறது அதான், சசி சார்ட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அவர் மட்டும் நடிக்கணும்னு ஆசைப்படவே மாட்டார். எப்பயுமே தான் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லா பண்ணணும் அவரும் நினைப்பார். அதேமாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு நல்லா பண்ணால் தான் நம்ம கதை ஸ்ட்ராங்காக இருக்கும், சுற்றி ஒரு அட்மாஸ்பியரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நானாக பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அது கதையாக இருக்காது, அது போர் அடிக்கும் பார்க்குறவங்களுக்கு. எல்லா கேரக்டரும் பண்ணணும். நான் இதில் ஒரு கதை என்ன கேட்குதோ அதை மட்டும் எனக்கு நீ பண்ணு. பசுபதி அண்ணனுக்கும் பூர்ணாவுக்கு இருக்கிற ஒரு விஷயந்தான் படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும், தாக்கமாக இருக்கும். அவங்க பண்ணுறது அது ஒரு லைவாக ஒரு அழகாக இருக்கும். பட் இவங்க பண்ணுறது வன்முறையாக இருக்கும். ஆனால் அது வந்து அதில் மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும். அதை விட்டு கொடுக்குறதுனா வேறு எந்த ஹீரோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கிளைமேக்ஸு இவங்க மேலே தான் முடியும், இவங்க தான் டைலாக் பேசுவாங்க, அது அவங்க மேலே தான் முடியும். அதை வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க. அது படம் எல்லாம் பார்த்துருப்பாங்க, பார்க்காதவங்களுக்கு கூட. ஏன்னா படத்தில் ரொம்ப முக்கியமானது அந்த கேரக்டர். அதை விட்டு கொடுக்கணும்னா செசாரை மட்டும்தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. ஒரு பாசக்கார தங்கச்சி இருக்காங்க. ஹீரோ வந்து உசுப்பேத்தி சண்டை போட வைக்கிறது, லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நாங்கள் ட்ரெய்லர்லேருந்தே பார்த்துட்டு. சரி, உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். என்னோட கேரக்டர் பேர் வந்து பார்வதி. பப்ளியா லைவா இந்த மதுரை பொண்ணு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். கேடி, ரொம்ப கேடி பொண்ணு. அண்ணாவோட லவ்வுக்கு பிளான் போடுறது, ஸ்கெட்ச் போடுறது, அப்படியே அவரை உசுப்பேத்தி சண்டை போட வைக்கிறது எல்லாம் நான் தான். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி நம்ம 3 பேருக்கு நடுவில் வர சண்டை இதெல்லாம் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் இருந்தாலும் தங்கச்சி வந்து லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது ஸ்ட்ராங்கான விஷயம். ஸோ இந்த படத்தில் பொறுத்தவரைக்கும் நீங்கள் இப்போ நமக்கு இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்கலையே அப்படின்ட்டு எல்லாருமே ஏங்குவாங்க. அதை தான் சார் நானே சொன்னேன் பார்த்துட்டு. இல்லை ஆக்சுவலாக என்னென்னா நான் இல்லை என்ன விஷயம்னா, நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைம் படம் பார்த்தோன்னே நான் சார் என்ன யார் சார் இது, எங்கே சார் இவ்வளோ நாள் இருந்துச்சு இந்த பொண்ணு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 3 பேருமே டி நகரில் வந்து அவங்க ஷனுஷா ரசிகர் பண்ணுற ஆரம்பிக்கலான்னு அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுறா ஏன்டா சொன்னாப்புல அவர் அதாவது 3 கேரக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா இவங்க கேரக்டர் வேறு, அவங்க கேரக்டர் வேறு, அவங்க கேரக்டர் வேறு. அவங்களுக்கு ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக வாசிக்கணும் வந்துட்டு ஆர்ஆர் வந்துட்டு, இவங்களுக்கு ஃபுல்லாக ரெக்கார்டாக இருக்கும். ஃபுல்லாக
வேற மாதிரி இருக்கும். ஆர்ஆர் வந்துட்டு அவங்களுக்குள்ள லவ்வாக இருக்கும். எனக்கு வாட்சிங்களா இல்லையா? எனக்கு உனக்கு இது இல்ல அல்ல அவருக்கு நான் வாட்சிருக்கேன். நீங்க பார்க்கவே இல்லை போல. இல்லை அவருக்கு நான் வேற லெவலில் வாட்சிருக்கேன். பட் இவங்க 3 பேருமே என்ன அவர் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தில் இவங்க 3 பேருடைய கேரக்டருமே எப்படின்னா, சார் வந்து ஹீரோனா இவங்க 3 பேருமே ஹீரோயின்ஸ் மாதிரி 3 பேருமே ட்ராவல் பண்ணுவாங்க படம் ஃபுல்லாக. ஈக்குவல் கேரக்டர் யாருக்குமே வந்து குறைவாக இருக்காது, ஈக்குவலாக இருப்பாங்க. அவர் சாரோடைய கேரக்டர் கூட ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து இவருடைய முதல் படம் இல்லையா, இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு தயாரிப்பாளர் வேறு, இவருடைய நடிப்பை பார்த்து நீங்கள் இல்லை ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு சீக்வன்ஸே வந்து படம் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஃபீலாக போய் முடிஞ்சு எடுத்தோடனே டெரராக அவரை தான் ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் படம் வந்துட்டு. ஸோ அங்கே ஆர்ஆர் வந்து பயங்கரமாக ரொம்ப அது யதார்த்தமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த மதுரை தேனியில் ஒருத்தங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரியல் வில்லன் அவர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு. நீங்க அப்படியே இங்க கொஞ்சம் பாருங்க. ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு அவருக்கு தான் நல்லா தெரியும். இது ஆக்சுவலாக இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு படம் மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி 3 ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்த மாதிரி இருக்கும். அந்த படம் என்டையர் படம் முடிச்சு வெளியில் வரும்போது நமக்கு இப்படி ஒரு ஃபேமிலி இருக்காதா அப்படின்ற மாதிரி ஃபீல் வரும் டெஃபினட்டாக. இந்தஜி நீங்கள் சொல்லுங்கள், இந்த உங்களோட கேரக்டர் எப்படி? ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ப்ரொடியூசர்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எப்படி நீங்கள் நடிக்க வந்தீங்க, இந்த கொடிவீரன் டீமில் எப்படி ஜாயின் பண்ணீங்க? ஸோ எல்லாம் வந்து ஃபேமிலி நல்ல ஃபேமிலின்னு பேசிட்டாங்க. படத்துக்கு வந்து ஒரு வில்லன் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஒரு வில்லன். ஸோ தேங்க்யூ டு கம்பெனி ப்ரொடக்ஷன், முத்தையா சார், சசி சார். படத்தில் வந்து முத்தையா சார் எல்லா படத்தில் வந்து கண்டிப்பாக எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ரோல் இருக்கும். அந்த மாதிரி வில்லனுக்குன்னு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல். கேரவனில் வந்து தான் சொன்னார் கதை. ஸோ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது ஆல்மோஸ்ட் 30 days ஆஃப் ஷூட்டு. ஸோ ஒரு எனக்கு வந்து நான் எல்லா இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு குரு மாதிரி அவர் வந்து என்னை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக, ப்ரொடியூசர் இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து எனக்கு குரு மாதிரி இருந்து அவர் வந்து இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் மீ டு ஆக்ட். இப்போ வந்து சனுஜா வந்து இப்போ நீங்கள் மகிமா அண்ட் பூர்ணாவோடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க. மகிமா நீங்கள் இவங்க 2 பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்ல போகிறீங்க. பூர்ணா நீங்கள் மகிமா அண்ட் சனுஜா பற்றி சொல்ல போகிறீங்க. மகிமாவோட வந்து நம்ம ஐயோடி ஆத்தா சாங்கில் வந்து ஒரே ஒரு ஷாட் இருக்குது. அந்த ஷாட்டில் வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கரெக்டாக தெரியும். அந்த படம் ஃபுல்லாக அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அந்த படத்தில் வந்து கண்ணாடி பார்த்துட்டு மீசை பண்ணுறது அப்படியே இழுக்கிறது ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் பூரா அப்படி தான் இருக்குது. அந்த க்யூட்டான ரியாக்ஷன் எங்களுக்காக பண்ணி காட்டுங்களேன். நாங்கள் டெய்லியும் 10 தடவை அந்த சாங்கை போடுறோங்க. எனக்கு சாங் வேணுமே, ஃபீல் 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 ஃபீல். அது மகிமா பற்றி. அண்ட் அபவுட் பூர்ணா, நம்ம 3 பேருக்கும் ப்ரீ கிளைமேக்ஸில் சீன் இருக்க சொன்னேன்ல. ஸோ அதில் வந்து நம்ம 3 பேரும் டயலாக் வச்சு போட்டி போட்டுட்டே இருக்கோம். ஸோ அதில் வந்து கண்ணை பிளிங்க் கூட பண்ணாமல் ஒரு ஷாட் இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த கொல்ல வெறியோட பார்த்துட்டு அப்படியே டயலாக் பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே தென் மகிமா, நான் சொன்ன மாதிரியே சொல்லு பாப்பா. ஃபர்ஸ்ட் வந்து சனுஷா வந்து அவங்களோட மெயின் ப்ளஸ் என்னென்னா அவங்க வந்து நடிக்கிற மாதிரி தெரியாது. அவங்க ஒரு சீன் பண்ணும்போது அது நடிக்கிற மாதிரி தெரியாது. அவங்க வந்து எப்படி நம்ம சொல்கிறது என்ன சொல்கிறது, அதுக்கு அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் அவங்க. சனுஷாவும் சசி சாரும் வந்து பிஹைண்ட் த கேமரா இருந்தாலும் படத்துலையா இருந்தாலும் அவங்க ரியலாகவே வந்து அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருப்பாங்க. அதுதான் அவங்க வந்து படத்துக்காக நடிக்கிறாங்கன்ற விஷயம் தெரியவே தெரியாது அவங்க ஒர்க் பண்ணும்போது. அண்ட் பூர்ணா பற்றி சொல்லணுன்னா அவங்க ஹேர் கட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. அது பிகாஸ் ஷி ஹேஸ் வெரி பியூட்டிஃபுல் ஹேர், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹேர் அவங்களுக்கு. அது வந்து இந்த படத்துக்காக கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு 3 பேருக்கும் வந்து ஒரு காம்பினேஷன் சீன் இருக்குது. அதில் வந்து அவங்க துணி துவைச்சிட்ருப்பாங்க, ஒரு ப்ரெஷ்ஷை போட்டு அப்படி துவைச்சிட்ருப்பாங்க. நாங்கள் வந்து அவங்க ரெடி ஆகிட்டாங்க, அந்த ஷாட்டுக்கு அவங்க ரெடி ஆகி துவைச்சிட்ருக்காங்க. அப்போ தான் நாங்கள் 2 பேரும் என்டர் ஆகிறோம். அவங்க துவைச்சிட்ருக்காங்க, நாங்கள் அப்படியே வி வே லைக் அஃப்ரேட் டு கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர். அந்த கோவம், அவங்களுக்குள்ளே இருக்கிற கோவம் வந்து அதை துவைக்கிறதுல தெரியும். தட் ஐ எக்ஸ்பிரஷன் வாஸ் ஸோ குட். சனுஷா மகிமா சொன்ன மாதிரி லைக் சசி சாருக்கு ஒரு தங்கச்சி, எனக்கு தெரியல தங்கச்சி இருக்கான்னு, நிஜமாக தங்கச்சி இருக்கான்னு தெரியல. பட் சனுஷா இஸ் ஆப்ட் ஃபார் இட். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஃபார் சனுஷா கேரக்டருக்கு. அண்ட் சனுஷாவோட அந்த சனுஷாவும் அண்ணாவும் தங்கச்சியும் ஒரு இன்ட்ரோ சீனில் ஒரு சீன் இருந்தது. அது எப்படி சொல்லணும்னு தெரியல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஷி வாஸ் லைக் வெரி நேச்சுரலாக இருந்தது. அண்ட் பேசுகிற விதம், சிரிக்கிறது விதம்லாம் எப்பவுமே நான் ரொம்ப
ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவளோட சிரிப்பு எல்லாம் நான் பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் ஷீ இஸ் டூயிங் ஆன் த ஸ்க்ரீன் ஆல்சோ. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றுமே பண்ணல. தட் இஸ் வாட் ப்ளஸ் ஆஃப் சனுஷா. அண்ட் எல்லாமே ஈஸியாக இருக்கும். மஹிமால் எனக்கு பிடிச்சது என்னென்னா சீன் ஒரு ஒரு சாங், அந்த சாங் ஐயோ அடி ஆத்தே, ஓ மை காட், என்னோட வண்டியில் ஒரு நாள் 10 வாட்டியாவது அந்த சாங் இருக்கும். அது என்னோட சாங் இல்லைன்னு கூட அந்த சாங் நான் அவ்வளோ எடிக்டட் ஆகியிருக்கேன். ஸோ சார், இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் சாங். இன்னொரு ஹீரோயின் கேரக்டர் வரும்போது எனக்கும் அது மாதிரி ஒரு சாங் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். எனக்கு நிஜமாக அவ்வளோ பிடிக்கும் அந்த சாங். அண்ட் அதில் வந்து சசி சார் வந்து ஒரு ஆல்மரம், ரைட், ஆலமரத்தில் கீழே ஒரு சீன் சொல்லிட்டு இருப்போது, அதுக்கு மஹிமா வந்து ஒரு எக்ஸ்பிரஷன், சசி சாரை பார்த்துட்டே கண்ணு வந்து ரொம்ப அசையாது, அவங்களே பார்த்துட்டு அது ஒரு எக்ஸ்பிரஷன். இட் வாஸ் அ செட்டில் எக்ஸ்பிரஷனாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் 3 பேர் சேர்ந்து நம்ம பாலசரவணனோட ஆக்டிங்கை பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். பாலா வந்து நல்ல சாப்பாடு வாங்கி தரும். தேவையா? பரோட்டா தேவையா? நல்ல சாப்பாடு. மதுரையில் இருக்க சைடு எஃபெக்ட்னு வந்து சனுஷா கிட்ட தான் கேட்கணும். அவர் வாங்கி கொடுத்த சாப்பாடு பரோட்டாவா? எங்களுக்கு என்ன கார்லஸ் கடை நடந்துச்சுன்னு பரோட்டாவா? அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி, நான் வாங்கி கொடுத்தேன் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள். இல்லை, அவர் நல்ல நல்ல ஃபுட்டு தான் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு என்னென்னா என் பாடிக்கு ஒத்துக்கல. ஐ வாஸ் ஆக்சுவலி சிக். அதனால நான் 1 மாசமா வாங்கி தரல. சரி, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமே, உங்களுக்கு பிரச்சனை வந்து உனக்கு சப்போர்ட்டா சொல்லியிருக்கேன் போதும் கேட்டாரு. அந்த பையன் எப்படி நடிச்சாருன்னு கேட்டேன். இல்ல சொல்றேன். இல்ல ஆக்சுவலா பரோட்டா வாங்கி கொடுத்தான், போண்டா வாங்கி கொடுத்தான்னு. இல்ல, அது நான் சொல்றேன். ஒரு சீன் இருக்கு நம்ம காலேஜ்ல வந்து நானு அண்ணா எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஆமா, அந்த இதுல வந்து இப்போ இவர் சொன்னார் இல்ல, லைவா இருக்கும், அப்படியே நேச்சுரலா இருக்கும். ஆக்சுவலா வந்து அவர் வருவாரு, அவர் அப்படியே நாங்க எல்லாரும் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பாரு. பார்க்கும்போது அப்படியே கவுண்டர் சொல்லிட்டே இருப்பாரு, ஒவ்வொரு டயலாக்கும் கவுண்டர் சொல்லிட்டே இருப்பாரு, நடிப்பாரு. அதுதான் காமெடி வேலை செய்யுது. இல்ல, காமெடி பண்ணணும்னு வந்து எதுவும் பண்ண மாட்டார். அவர் பண்றது அவர் என்ன பண்ணாலும் அது காமெடியா இருக்கும். இது வந்து நாட்டுக்கோழி ஃப்ரை. உங்களுக்கு நான் எதுவுமே வாங்கி தரேன். இல்லை, எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. பட் எனக்கும் அவங்களுக்கும் காம்பினேஷன் இல்லை. பட் கிளைமேக்ஸில் வந்து நானும் அவங்களும் ஆப்போசிட்ல இருந்தது. தூரத்தில் அந்த ரியாக்ஷன் பார்த்து அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை வேர்ல்டு லெவல்லே பார்த்தது கிடையாது. எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அது வந்து லாஸ்ட் வந்து அந்த தண்ணிக்குள்ள போற மாதிரி ஒன்று இருக்கு. ஆனா தண்ணிக்குள்ள போக கூடாது. அதுக்கு அவங்க அந்த ஸ்லோ மோஷன் எப்பவுமே 48 ஃப்ரேம்ஸ் வந்து கேமராமேன் தான் பண்ணணும். ஆனா வந்து பாலா கொடுத்தோம் 48 ஃப்ரேம்ஸ். நீ அதுல டபுள் ஜூம் போட்டாலும் அதுல மூஞ்சி தெரியாது. அந்த ஒரு ரியாக்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சசிகுமார் சாருடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி இப்போ அவர் தங்கச்சி சொல்ல போகிறீங்களா, அவருடைய காதலி சொல்ல போகிறீங்களா? ஒன் வேர்டில் சொல்லணும்னா த மோஸ்ட் ஆப்ட் பர்சன் ஃபார் திஸ் கேரக்டர். கொடிவீரனுக்கு வந்து த மோஸ்ட் ஆப்ட் பர்சன், அதுதான் சொல்ல முடியும். வேறு இது ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ். இதில் எல்லாமே இருக்குது. அந்த எல்லா இமோஷன்ஸும் வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொடுத்து பண்ணுறது வந்து அவரால் மட்டும்தான் முடியும். இந்த கேரக்டர் பண்ணுறது அது அவர் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். தங்கச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கம்மா? ஸ்வீட் ஹார்ட், ஹார்ட் ஒர்க்கர், டெடிகேட்டட், லவபிள், என் அண்ணன். அண்ட் ரீ ரெக்கார்டிங்கை பற்றி ஃபைனலாக நம்ம பேசியே ஆகணும். ஸோ ஒரு ஆக்ஷன் படத்துக்கு உண்டான எல்லா அம்சங்களும் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. ஆடியன்ஸை வந்து ஒரு 2.5 மணி நேரம் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்கு நிறையா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணீங்களா படத்தில்? ஆக்சுவலாக ஃபுல்லாக லைவ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து படம் ஓப்பனிங்கே வந்து ஒரு எமோஷனலாக தான் ஸ்டார்ட் ஆகும். படம் வந்துட்டு எமோஷனில் ஸ்டார்ட் ஆகி அப்படி போய் முடிஞ்சவொன்னே அங்கேருந்து டெரர் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட இருந்து டெரர் ஆரம்பிக்கிற படம் கிளைமேக்ஸ் வரைக்கும். அப்புறம் அங்கங்கே சென்டிமெண்ட், லவ் எல்லாமே வரும். பட் படம் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். என்னன்ட்டு போயிட்டு இருக்கும். ஸோ ஆர்ஆரும் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டராக, ஏன்னா சார் வந்து மியூசிக்லாம் வந்து நிறைய என்ன சொல்கிறது, நல்ல மியூசிக் லவ்வராக இருக்கனால அவரும் சில விஷயங்கள்லாம் வந்து அங்கே நாங்கள் ஃபைனல் மிக்ஸில் கூட வந்துட்டு சில இடங்கள்ல இந்த இடம் மியூட் பண்ணிக்கலாம் சார், ஏன்னா இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் நானே சொல்லியிருக்கேன், அவர் சாரும் சொல்லிடுவோம் இந்த இடம் மியூட் பண்ணிக்கலாம், இந்த இடம் வந்து கொஞ்சம் சைலண்ட் பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து மியூசிக் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. டெஃபினட்டாக வந்து இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நேம் கிடைக்கும். அந்த நேம் கிடைக்குன்னா அது சார் தான் மெயின் காரணம். ஏன்னா அதுக்கான விஷுவல் இருந்ததுனால தான் வந்து மியூசிக் பண்ண முடியும். ஏன்னா ஒரு மியூசிக் டேரக்டருக்கு வந்துட்டு என்ன தான் நீங்கள் மியூசிக் எனக்கு தெரிஞ்சாலும் நான் வாசிக்கிறேன்னு ஒன்று வாசித்தா ரொம்ப போர் அடிக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி படம் இருந்து அந்த எமோஷன் இருந்தால் தான்
நம்ம பண்ணுற விஷயமும் கன்வே ஆகும் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு. ஸோ இந்த படத்தில் அது எல்லாமே இருக்குது. ஒரு பாட்டு பாடுங்க. ஸோ அந்த சாங்கே பாடுறேன். ஐயோ அடியாத்தேய கண்ணு காது மூக்கே கொண்டு போகிற நீதான் என் மனச மனச எட்டி நின்று பார்த்தே நீ எங்கே வச்ச நேத்தே தன்னாதானே தானே தரு நனனே நனனே 8ஆம் நம்பர் போல தான் சுற்றி வந்து வளைச்சாலே கட்டாங்கட்டி என் மனச வட்டம் நன்னே தரணானே அவ கண்ட காலு தந்த வைக்கும் என் உசுரத்தான் அனதந்த நானதான நானே தரரா. அவ்வளோதான் தெரியும். தேங்க்யூ. படத்துடைய கேமராமேன் கதிர் சார் அண்ட் ஸ்டன் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் சார், இவங்க எல்லாருமே அவங்களுடைய பணிகளை வந்து கரெக்டாக செஞ்சதுனால தான் படம் இவ்வளோ சக்ஸஸாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. படத்துடைய இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. ஓகே பஸ், ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடி வீரன் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் மட்டும் பாருங்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் திரும்ப வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.